ஜெபம் பண்ண கடவோம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறமாயிருக்கிறார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போல் ஒரு நாளிலே எருசலேம் வீதி வழியாக பவனியாக சென்ற அந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்முடைய சமூகத்தை வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக தருகிற எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை வேளையிலும் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அப்பத்தை பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அளவற்ற அன்பினால் கிருபையினால் நிறைத்து எங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 130 பாமாலை 92 பாடுவோம். ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே. கீதம் 130 பாமாலை 92 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக.
ஆண்டில் பற்றி நின்றுதாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு குற்றங்கள் மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளமுற்றொலி வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தின் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் ஞாயிற்குரிய சுருகு ஜெபம். குருத்தோலை ஞாயிறு. சர்வ வல்லமையுடைய ஆண்டவரே, ஓசன்னா ஆரவாரத்தோடு உலக இரட்சகராகிய எருசலேம் வீதி வழியாக வெற்றி பவனி வந்த உமது திருமைந்தன் இயேசுவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பவனியின் வாயிலாக எங்களுக்கு தந்துள்ள தைரியத்திற்காகவும் விடுதலை வாழ்விற்காகவும் உம்மை போற்றுகின்றோம். துன்பங்களும் துயரங்களும் நிறைந்த எங்கள் வாழ்க்கை பாதையில் நாங்கள் நடந்து வரும்போது தீமையின் மீது வெற்றி உண்டு என்ற மன உறுதியுடன் வாழ கிருபை செய்ய வேண்டுமென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாவது நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் முதல். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாயும் இருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் இரட்சித்துக் கொள்வாய் என்பது. நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.
பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் அடங்கி இருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள் என்பது. வானத்தையும் பூமியையோ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 131 பாமாலை 94 பாடுவோம். தயால இயேசு தேவரீர், மாண்பாய் பவனி போகிறீர். கீதம் 131 பாமாலை 94 பாடுவோம்.
உட்காருங்கள். கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெறும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட எப்பொழுதும் என்னென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. இந்த ஆராதனை வேலை மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பென மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரம் தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உடைய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உலகத்தின் பல பாகங்களிலே ஆலயத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கின்ற சூழ்நிலையிலே பல கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட சாதை அவர்கள் இந்த அருமையான ஆராதனை வேளையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களையும் அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே சாதை அவர்களுக்காக அவருடைய ஊழியங்களுக்காக ஜபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு கூட உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. நீங்கள் செய்கிற ஜபங்கள் தான் இந்த ஊழியத்தை நாங்கள் உற்சாகமாய் செய்வதற்கு எங்களுக்கு உத்வேகம் கொடுக்கிறது. ஆகவே உங்களுடைய ஜபங்கள் தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்திலே பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவார்னு சொன்னால் நீங்கள் மனம் வந்து தாங்க முன் வரலாம். நிச்சயமாகவே அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் அபரிவிதமாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய் உங்கள் அனைவருக்கும் தந்து வழி நடத்துவார். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு சென்னையை சார்ந்த அருமையான ஒரு குடும்பத்தில் நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. ஈஸ்ட் தாம்பரத்தில் வசிக்கின்ற திரு ஜெயக்குமார் டேவிட், திருமதி வனிதாமணி ஜெயக்குமார், இந்த அருமையான தம்பதிகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் இந்த வாரத்திலே தன்னுடைய 50வது திருமண ஆண்டை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர்தாமே இந்த அருமையான தம்பதிகளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. வானத்து நட்சத்திரங்களைப் போல இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆண்டவர் பெருகச் செய்யும்படியாக அன்போடு நான் வாழ்த்துகிறேன். வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி உபாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் இந்த அருமையான குடும்பத்தை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொடுத்த அருமையான மூத்த மகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரி திருமதி ஷாலினி இளங்கோ அவர்களுக்காக ஆண்டவருடைய அவளுக்கு கொடுத்த அருமையான கணவர் திரு சுஜின் இளங்கோ அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுக்கு கொடுத்த அருமையான அன்பு மகன் கெவின் சாலமோனுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் இந்த அருமையான பிள்ளைகள் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய அடுத்த மகன் திரு ஜே மைக்கேல் பால் கில்பர்ட் அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி பிரீத்தி மைக்கேல் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான மகன் ஜோகனுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடியே அருமையான இந்த குடும்பத்தில் சந்ததியெல்லாம் கண்டு ஆண்டவருடைய உன்னதமான ஆசீர்வாதங்களையும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் பெற்று வாழ ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்துக்கு பல வகையில் உதவி செய்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பு தகப்பனே, உம்முடைய திரு
வார்த்தைகளை கேட்கும்படியாக இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கவும், உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களை பெற்றுக்கொள்ளவும் கிருபை தாரும். எங்களோடு கூட இடைபடும், எங்களோடு கூட பேசும் உம்முடைய நாமத்தை எங்கள் ஆண்டவர் மகிமைப்படுத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிறு ஒரு சிறப்பான ஒரு ஞாயிறு. வேதத்தில் பல பண்டிகைகள் கொண்டாடப்பட்டிருக்கின்றது. நாமும் கூட பல பண்டிகைகளை கொண்டாடி கொண்டு வருகிறோம். ஆனால் இரண்டே மிக முக்கியமான ஒரு பண்டிகை என்று சொல்லலாம். அது ஞாயிற்றுக்கிழமைகள் வருகிறது. ஒன்று குருத்தோலை ஞாயிறு, மற்றொன்று ஈஸ்டர் பண்டிகை ஞாயிறு. இந்த 2 சிறப்பு நாட்களும் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த 2 நாட்களும் ஞாயிற்றுக்கிழமைகள் வருகிறது. இன்றைய நாள் ஒரு சிறப்பான ஒரு நாள். இந்த ஞாயிறு குருத்தோலை ஞாயிறு என்று நம்ம எல்லாரும் அழைக்கின்றோம். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இங்கு பெத்லகேம் என்று சொல்லப்பட்ட இடத்திலிருந்து எருசலேமுக்கு பவனியாய் சென்ற அந்த நாளை பவனி ஞாயிறு என்றும் நாம் சொல்லுகின்றோம், குருத்தோலை ஞாயிறு என்றும் நாம் சொல்லுகிறோம். அதைத்தான் இன்றைக்கு நம்மளோடு கூட வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகின்றேன். நாம் சுவிசேஷ வாக்கியமாக வாசிக்கிட்ட வேத பகுதியாகிய பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரத்தில் 12, 13 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இங்கு நாம் பார்க்கிறோம், ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் வருகிறார் என்று சொல்லி ஜனங்கள் கேள்விப்பட்டு திரளான ஜனங்கள் அவருக்கு எதிராக வரும்பொழுது எப்படி வந்தார்களாம்? கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். இந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய பவனியை குறித்து மத்தேயு எழுதின நற்செய்தி நூல், மார்க்கு சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம், இந்த 4 சுவிசேஷ நூல்களிலும் ஆண்டவருடைய இந்த எருசலேமின் பவனியை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரம்தான் அவர்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற சுவிசேஷங்களிலே ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து செல்லும் பொழுது அவர்கள் மரக்கிளைகளை வெட்டி அவருக்கு முன்பாக போட்டார்கள், வஸ்திரங்களை விரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த எருசலேமின் பவனியை குறித்து ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து செல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக எத்தனையோ முறை எருசலேமுக்குள் ஆண்டவர் சென்றாலும் இந்த முறை அவர் செல்லும் பொழுது ஒரு விசேஷித்த விதமாக அதற்குள்ளாக அவர் என்ட்ரு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுநாதருடைய பிறப்பு, அவருடைய ஊழியங்கள், அவருடைய வாழ்க்கையுடைய அவர் செய்கிற காரியங்கள், அவருடைய பாடு மரணங்கள், அவர் உயிர்த்தெழுதல் எல்லாமே முன்னமே திட்டமிடப்பட்டது, எல்லாமே முன்னறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது முதல் வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்து வரை எல்லாமே தீர்க்கதரிசியின் மூலமாக முன் சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சகரியா தீர்க்கதரிசி இவ்வாறாக சொன்னான். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மேசியா எருசலேமுக்குள் ஒரு கழுதையின் மேலும் கழுதை குட்டியை மரியின் மேலும் ஏறி உண்டு வருகிறார் என்பதாக சொல்லப்பட்டதை முதல்ல சீசர்கள் கூட அறிந்து கொள்ளவில்லை. சீசர்கள் கூட இது குறித்து தெரியாது. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில்
நீங்கள் வாசித்து பார்க்கணும். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டது. அப்போ முதல்ல ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள போகும்பொழுது, இப்படி கழுதின் மேல் பவனியாய் போகும்போது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க கூட யோசிச்சிருக்கலாம், 3.5 ஆண்டு காலம் இயேசுநாதர் கூட ஊழியத்தில் பயணப்பட்டு வருகிறோம், ஒரு நாள் கூட அவர் இப்படி போனது கிடையாது. ஆனால் இப்போ விசேஷமாய் போகிறாரே. அந்த காலத்தில் ராஜாக்கள் யுத்தத்திற்கு சென்று வெற்றியோடு திரும்பி வரும்பொழுது, அவர்கள் பட்டணங்களில் பிரவேசிக்கும் பொழுது குதிரைகள் மேல் நினைச்சுவாங்களாம், வருவாங்களாம். அதே வேளையில் அவங்க சமாதானத்தோடு கூட வரும்பொழுது சமாதானமாக அவர் செல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. அதற்கு அவங்க கழுதின் மேலே போவாங்களாம், பார்த்துக்கிடுங்க. இப்படி இந்த ராஜா, அவர்கள் ஒரு ராஜா புதிதாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான் என்று சொன்னால் அதற்கு என்ன வஸ்திரங்களை விரித்து அவர்களை அழைத்து கொண்டு செல்வாங்களாம். நீங்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கணும். 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யெகூ ராஜாவான உடனே எக்காலம் ஊதுனாங்களாம். அவனுக்கு முன்பாக தன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் விரித்து அது மேலே போக சொன்னாங்களாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மத்திய 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இயேசுநாதர் இப்படி பவனியாகி போகும்போது வஸ்திரங்கள் எல்லாம் கொண்டு போய் தான் விரிக்கிறாங்க, கழுதின் மேல் போடுறாங்க, அங்கே விரிக்கிறதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியை மாத்திரம் இங்கே சில வேளையில் அறியப்பட்டிருக்கிறாரு. ஆண்டவர் அப்படி சொல்கிறாங்க, தேவ மனுஷகுமாரன், ஆண்டவருடைய குமாரன் என்று சொல்லி அவர் தன்னை அழைக்கிறதாக நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல வரும் பொழுது அவரை ராஜாவாக ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஒரு ராஜாவை போல, ஒரு சமாதானத்து ராஜாவாக எருசலேம் வீதிக்குள்ளாக ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து செல்வதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு செல்லும்போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வருகிறாங்க. ஏன்னா பஸ்கா பண்டிகை நாட்களிலே ஏராளமான யூதர்கள் அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு எருசலேமுக்கு வருவது வழக்கம், பார்த்துக்கிடுங்க. லட்சக்கணக்கான பேர் வருவாங்களாம். இப்போ இயேசுநாதர் உள்ளே போகும்பொழுது ஏராளமான கூட்டம் அவரை வரவேற்க முன் வந்து விட்டது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுநாதர் செய்த அற்புதங்கள்லாம் எல்லா இடத்திலும், பட்டி தொட்டிகள் எல்லா இடத்திலும் பரம்ப ஆரம்பித்து விட்டது. ஆகவே இயேசுநாதர் நினைச்சுன்னா பார்க்கணும். இயேசுநாதரை ஆகவே அவர் எப்படியாவது எதிர்கொண்டு வரணும், அவர் ராஜாவாக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. சரி, இந்த இயேசுநாதர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி பரிசேயர் செய்து, அது வேறு அவங்களுக்கு பயத்தில் கூட இவர் என்னதான் செய்யணும்னு சொல்லி அதையும் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் எரிச்சதுன்னா சென்று கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஏராளமான மக்கள் அவர் பின்பற்றி செல்லுகின்றதை பார்க்கிறோம். இயேசுநாதர் எப்படி ஆயிலும் ராஜாவாயிட்டா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு மக்கள் கூட்டம் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவர் 5 அப்பத்தை 2 மீன் எடுத்து 5000 பேருக்கு போஷித்தார். இது எல்லா மக்களும் அறிந்திருக்கிறாங்க. அப்போ இயேசுநாதர் வந்துட்டார்னாக்க நமக்கு என்ன பிரச்சனையே நிச்சயாது கிடையாது. சிலர் என்ன நினைக்கிறாங்க, இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தவர், இவர் நமக்கு ராஜாவாக இருப்பார்னு சொன்னால் ரோமருடைய கரத்திலிருந்து நம்ம ஒரு பெரிய விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அந்த காலத்தில் ரோமருடைய ஆட்சி காலம் நடைபெற்று கொண்டிருந்தது. அவர்கள் பயங்கரமாக ஒரு கொடூரமான ஆட்சி நடத்தி கொண்டிருந்தாங்க. அவருடைய கரத்திலிருந்து எப்படியாயும் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த யூதர்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக விரும்பினாங்க. ஏன்னா அவங்க பன்றி இறைச்சியை சாப்பிடுவதற்கு கட்டாயப்படுத்தினாங்க. அது மாத்திரமல்ல, ஆலயத்தில் தேவையில்லாத காரியங்கள்லாம் அவங்க என்ன செய்தாங்கன்னா செய்ய ஆரம்பித்தாங்க. விருத்தசேதனம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் சில தவறான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு எதிரான பல காரியங்களை செய்ய ஆரம்பித்த நிமித்தமாக எப்படியாயிலும் மேசியா வந்துட்டார்னா, இயேசுநாதர் ராஜாவாயிட்டார்னா அவருக்கு எவ்வளவோ அற்புதமான சக்திகள் இருக்கிறபடினால இந்த ரோமருடைய கரத்திலிருந்து நினைச்ச விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். அது மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த யூதர்கள். எப்படியாயிலும் ஒரு பெரிய மீட்பு வேண்டும், விடுதலை வேண்டும்னு சொல்லி. அதுதான் சதுசேயர் கூட்டம். இப்படி சில அவங்களுக்குள்ளே சில பிரிவினைகள்லாம் இருந்துச்சு, பார்த்துக்கிடுங்க. அந்த காலத்தில் சதுசேயர்கள் என்ன நினைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேசியா பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் வந்துடுவார் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, பார்த்துருக்கேன். அதனால ஆலயத்தின் கதவுகள் எல்லாம் அவங்க திறந்து வச்சிருப்பாங்களாம். இதை அறிந்த ரோமர்கள்
உளவுப்படை வச்சு என்ன இதெல்லாம் கண்காணித்து கொண்டிருப்பாங்க. எங்கெங்கே கூட்டம் அதிகமாக சேருதோ அங்கெல்லாம் நிறைய போர் வீரர்களை நிறுத்தியிருப்பாங்களாம். இவங்க திடீர்னு கிளர்ச்சி பண்ணிடக்கூடாது, நமக்கு எதிராக கலகம் வந்துடக்கூடாது என்பதில் அதில் ரொம்ப கான்சியஸாக அந்த ரோமர்கள் என்ன செய்திருக்காங்கன்னா இருந்திருக்கிறாங்க. இவங்க என்ன நினைச்சாங்க, நாம் யுத்தம் பண்ணும்பொழுது நம்முடைய வீரர்கள் காயமடைந்த கூட பரவாயில்ல, இயேசுநாதர் தொழில்நோயாளிகளை சுகமாக்கி இருக்கிறார், நோயாளிகளை சுகமாக்கி இருக்கிறார், பிசாசு பிடி சுகமாக்கி இருக்கிறாரு, மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறாரு. அப்போ நம்ம வீரர்கள் காயமடைஞ்சால் என்ன செய்யறாருன்னா அவருக்கு சுகத்தை கொடுத்துருவாரு. வீரர்கள் யுத்தத்தில் மாண்டி செத்து போனா கூட உயிரோடு கூட எழுப்பிடுவாரு. ஸோ இப்படி பல வகையான ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் இயேசுநாதர் பின்னால் என்ன செய்தாங்கன்னா சென்றதாக நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த குருத்தோலை ஞாயிறு ஆண்டவர் பவனியாக செல்லும்போது நிறைய மக்கள் போனாலும் கூட இப்படிப்பட்ட மக்களும் பின்னால நினைச்சிருக்கிறாங்கன்னா சென்றிருக்கிறதாக நாம் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறில் இன்றைக்கு அந்த பவனியில் நடைபெற்ற சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று நடைபெற்ற முதல் ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேதவசனம் மிக அழகாக சொல்லுகிறது. யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு என்ன செய்தாங்கன்னா போனார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இன்னொரு இடத்துலையும் குருத்தோலை பிடித்தார்கள் வசனம் சொல்லுகிறது. அது வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் அப்போஸ்தலன் பரலோக காட்சியை காண்கின்றான். அப்போ அவன் கண்ட ஒரு தரிசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின 7:9, சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். பரலோகத்தில் ஒரு பெரிய காட்சியை யோவான் அப்போஸ்தலன் பார்க்கின்றான். ஆண்டவருடைய சீஷன் யாராலுமே எண்ண முடியாதாம் திரள் கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறாங்க, கைகளிலே குருத்தோலைகள் இணைச்சிருக்கிறாங்கன்னா பிடிச்சிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறாங்க, துதித்து கொண்டிருக்கிறாங்க. ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். அதே போலதான் இப்பயும் நீங்க பார்க்கும் பொழுது தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக இந்த ஜனங்கள் நின்று கொண்டு கைகளிலே குருத்தோலைகள் இணைச்சிருக்காங்கன்னா பிடித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இந்த குருத்தோலை பிடித்திருக்கிறது அது நமக்கு எதை காண்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குருத்தோலை இந்த மரத்தில் ஓலைகளுக்கு மத்தியில் இணைச்சேன்னா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அந்த குருத்து அது அது எப்படி இருக்குன்னா ரொம்ப பியூரா வெண்மையாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதில் ஒரு அழுக்கு கூட என்ன செய்யாதுன்னா இருக்காது. நீங்கள் சுற்றிலுள்ள உள்ள ஓலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அழுக்கு இருக்கும், பல அழுக்குகள் இருக்கும். அதை யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ண கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும் பார்த்துக்கங்க. ஆனால் அந்த குருத்தோலையில் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு வெண்மை உள்ளதாக, ரொம்ப பியூரா மாசற்றதாக சுத்தமாக இருந்துச்சுன்னா இருக்கு. இந்த கைகளில் குருத்தோலை எதுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரலோகத்தில் குருத்தோலை பிடிப்பதற்கு என்ன சின்ன இதுக்கு அடையாளம், அந்த பரலோகத்துக்கு செல்வதற்கு பரிசுத்தம் வேணுங்க. என்னுடைய வாழ்வு பரிசுத்தமாக இருக்கணும், கர்த்தருக்கு உண்மை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த குருத்தோலைகளை பிடித்து கொண்டு பவனியாக செல்கின்றார்கள். வேறு எதனாலும் பிடிக்கலாம்ல, வேறு எதை கொடியை வச்சுக்கலாம், எதனாலும் செய்துக்கலாம். இது குருத்து வைக்கிற காரணம். அதே போல் என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த குருத்து ஞாயிறன்று ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? இன்றைக்கு மக்கள் எல்லாம் குருத்தோலை பிடித்து கொண்டு வீதி வீதியாய் செல்லுகின்றார்கள். ஒவ்வொரு சபைகளிலும் சென்று கொண்டிருக்கின்றோம்.
நம்முடைய சபைகளில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த குருத்தோலை பிடித்த நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகின்ற அந்த பரிசுத்தம் இருக்கிறதா? லேவியராம் புஸ்தகத்தில் நான் வாசித்து பார்க்கும் 19ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். நீங்கள் 20ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீ என் பிள்ளைகளா இருக்கணும். நான் பரிசுத்தரா இருக்கிறது போல் நீனும் பரிசுத்தரா இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அதனால தான் உன்னை எகிப்திலிருந்து நான் கொண்டு வந்தேன். ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த குருத்தோலை ஞாயிற்று இந்த ஓலைகளை நாம் பிடிக்கிறோம், குருத்தை நாம் பிடிக்கின்றோம். அதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார்? அவர் இரத்தத்தினாலே நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இயேசு எனக்காய் மரித்தார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது, எனக்காய் இரத்தம் சிந்தினார் சொல்லும் பொழுது, அந்த இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குறது. மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க. 1 தீமோத்தேயு நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதம் இவ்வாறாக சொல்லுகின்றது. 5ஆம் வசனம், அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இப்போ தேவ வசனம், வேத வசனங்கள், ஜெபம், இதனால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்குமா? நம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாக இருக்கிறது வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம இந்த பரிசுத்தமாக இருப்பதற்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வேத வசனத்தை நாம் அதிகமாக தியானிக்கணுங்க. இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் எத்தனை வேத புத்தகம் இருக்குது தெரியுமா? ஒரு காலத்தில் இந்த வேத புத்தகம் நம்முடைய கரத்தில் இருப்பதே ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நினச்சோம். ஏன்னா எல்லா வீடுகள்லேயும் வேத புத்தகம் 1 இல்லை 2 தான் இருக்கும். பார்த்துரு, நான்லாம் ஆரம்ப காலத்தில் இயேசு ஏற்றுக்கொண்ட புதுதில் எங்கள் வீடுகளில் ஒரே ஒரு பைபிள் இருந்துச்சு, ஒரே ஒரு புதிய ஏற்பாடு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நிறைய வேதாமம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் பல பெர்சன்ஸ் இருக்குது. பார்த்துக்கிடுங்க. ஒரு காலத்தில் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் எல்லா வீடுகளும் அப்படி தான் இருக்குங்க. சில வீடுகளில் இந்த வேதாமம் கூட கிழிஞ்சு போய் தான் இருந்திருக்கு. பார்த்துக்கிடுங்க. ஆனால் இன்றைக்கு இந்த பைபிள் சொசைட்டி மூலமாக நம்முடைய வேதத்தை நம்ம அதிகமாக அச்சடித்து நிறைய இடங்களில் நம்ம கிஃப்டாக கூட நம்ம நினைச்சதை வாங்கி விடுக்கிறோம். பார்த்துக்கிடுங்க. ஆனால் இந்த வேதத்தை நாம் அவ்வளோ வேதத்தை வச்சிருக்கிறோமே, நாம் அதற்கு எதற்கு நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? தலைவலி காய்ச்சல் வந்தால் தலையணுக்கு பதில் வைத்து படுப்பதற்கா? பிசாசு போராட்டம் வந்தாச்சுன்னா அதுலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் என்பதற்காக, பிசாசு பக்கத்தில் வர என்பதற்காக நம்ம பக்கத்தில் துணைக்கு நம்ம பைபிள் வச்சுருக்கிறோமா? அன்பானவர்களே, இந்த வேதம் உள்ளத்தில் இருக்கணுங்க. நாம் இது படிக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது வேதத்தை படித்து முடிச்சிடணுங்க. டெய்லி ஒரு 3 இல்லை 4 அதிகாரம் வாசித்தாலே டெய்லி இந்த வேதத்தை படித்து முடித்து விடலாம். அதை நம்ம தியானிக்கணும். இது வேத வசனம் தான் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே போய் நம்மை பரிசுத்தப்படுத்துங்க. பிரசங்கிகளின் வேந்தன்னு சொல்லப்பட்ட C.H. ஸ்பர்ஜன் அவர் சொல்கிறாரு, நான் முழங்காலே நின்று 100 முறை நான் அடித்த வேதத்தை வாசித்தேன். அப்படி வாழ்க்கை அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அநேகரை கிறிஸ்துக்குள் கட்டி எழுப்பின ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கை வேதத்தினால் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். இந்த பரிசுத்தம் வேத வசனத்தின் மூலம் வருகிறது. அது மாத்திரமல்ல, ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். வேத வாசிப்பு மாத்திரம் கிடையாதுங்க, ஜெப நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். ஜெபம் நம்முடைய சிந்தையை சுத்திகரிக்கிறது, பரிசுத்தப்படுது. தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரோடு கூட நாம் உறவாடும் பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள் கடந்து வருகிறது, நாம் பரிசுத்தம் அடைகிறோம். சீனா தேசத்தில் மிஷினரியாய் பணி செய்த ஹட்சன் டெய்லர் அப்படி வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது, அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாராம். சூரியன் உதிக்கும் வரை ஜெபம் பண்ணுவாராம். அப்படி வாழ்க்கை வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை.
சீன தேசத்தை அசைத்தார், பார்த்தார். கம்யூனிஸ்ட் நாடுகளை அசைத்தார்னு சொல்ல சாதாரணமான ஒரு காரியமாக இருக்க முடியாது. தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம். இந்த பவனி ஞாயிறுல குருத்தோலையில் பிடிச்சாங்க. இந்த குருத்தோலை ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பாக நாம் என்ன செய்யணும்? பிடிக்க வேணும். அப்போ நமக்கு என்ன தேவை தெரியுமா? பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒரு ஆண்டவர் என்ன செய்ய முடியாது தெரியுமா? தரிசிக்க முடியாது. தரிசிக்க முடியாது. ரெண்டாவதாக இந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்க, அதில் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அதே போல மார்க் 11ஆம் அதிகாரத்திலையும் கூட 9, 10 ஆகிய வசனங்களிலே ஆண்டவர் அப்படித்தான் சொல்றாரு. வேதம் அப்படித்தான் சொல்கிறது. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்படிங்க நம்ம பார்க்கிறோம். எல்லா இந்த சுவிசேஷ நூல்களிலும் கூட முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் கைகளை குருத்தோலை பிடித்து கொண்டு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். இது எங்க இருக்கு? நீங்க சங்கீதங்களின் புத்தகம் 118ஆம் சங்கீதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 25ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். 26ஆம் வசனம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். 29ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறாங்க, ஆண்டவரை போற்றுகிறாங்க. திரள் கூட்டத்தின் ஜனங்கள் கைகளிலே குருத்தோலைகளை மாத்திரமல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓசன்னா என்று சொன்னால் என்ன? கர்த்தாவே ரட்சியும், தாவீதின் குமாரனே ரட்சியும். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஏன் ஆர்ப்பரிக்க? எல்லாரும் வந்து கேட்குறாங்க. அங்குள்ள வேதபாரர்கள் வந்து கேட்குறாங்க, பரிசேயர்லாம் கேட்குறாங்க, ஏன் இப்படி நீங்கள் ஆர்ப்பரிக்கிறீங்க? இதில் என்ன விஷயம்? மற்ற ஜனங்களை கேட்குறாங்க, எதற்காக இப்படி ஒரே கூப்பாடு போட்டு போகிறீங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்துக்கிடுங்க. அந்த எருசலேமுக்குள் பல வகையான ஜனங்கள் உள்ள வந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெரிய ப்ரொசேஷன் போய் கொண்டு இருக்கிறது. இது என்ன அப்படி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் சொல்கிறாங்க 11ஆம் வசனத்தில், மத்திய 21ஆம் அதிகாரத்தில், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். நீ நினைக்கிற சாதாரண ஆளு கிடையாது. நாசரேத்தூரில் வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு. தீர்க்கதரிசி என்ன செய்வாங்கன்னா, பெரிய பெரிய அற்புதங்களெல்லாம் செய்வாங்க. அதனால தான் அந்த வாலிபனை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பின பொழுது தாய்னூரில் மகா தீர்க்கதரிசியானவர் நம்மத்தில் தோன்றியிருக்கிற சொல்லி ஆண்டவர் என்ன செய்தாங்கன்னா மகிமைப்படுத்தினாங்களாம். பெரிய தீர்க்கதரிசிகள் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க. எலியா தீர்க்கதரிசி உயிரோடு கூட எழுப்பினான். எலிசா தீர்க்கதரிசி உயிரோடு கூட எழுப்பினாங்க. ஆண்டவர் அப்படி செய்தாரு. உடனே அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா கேட்குறாங்க, யாரு யாரு யாரு? இவர் மகா பெரிய ஒரு தீர்க்கதரிசி இயேசு என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் ஆண்டவரை மகிழ்ந்து துதித்து போற்றி கொண்டிருக்கிறாங்க. வேற எதற்காக ஆண்டவரை எல்லாரும் போற்றுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தின் வாசி பார்த்தீங்கன்னா, 38 வருஷமா வியாதியாக இருந்த மனுஷனை ஆண்டவர் சுகமாக்குறாரு. யோவான் 9ஆம் அதிகாரத்தில் பிறவிக்குள்ள சுகமாக்குறாரு. இதெல்லாம் ஜனங்கள் பிரத்யட்சமாய் பார்க்கிறாங்க. எருசலேமில் ஆண்டவர் செய்கிறாரு, பார்த்துக்கிடுங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பெத்தானியாவில் லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். இது சமீபத்தில் பார்த்த ஒரு சாட்சி. 12ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை பாருங்க. முந்தின 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்னா லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார்.
இதெல்லாம் கண்கூடா பார்த்தாங்க. எருசலேமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் இந்த பெத்தானியா பார்த்துக்கிட்டுங்க. எல்லாம் அப்படி தீப்பிடிச்ச மாதிரி அவரை பற்றி எல்லா இடத்துக்கும் செய்திகள் பரவுகிறது. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒன்றுமே ஓடலை. இது உலகமே பின்னால் போய் கொண்டு இருக்கிற சொல்லி வேதபாரகரும் பரிசேயரும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம பிறத்தை ஒருத்தம் கூட வரமாட்டான், எல்லாம் இயேசுநாதர் பிறத்தை போயிடுவாங்க, இனிமேல் நாம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. திரள் கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி கொண்டு செல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு அந்த ஜனங்கள் செய்தது கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. எல்லாரும் சொல்றாங்க, நீர் அதட்டும். அவங்க எல்லாம் கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜாவை எப்படி புகழ்வார் அதே போல் புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இவர்கள் கூப்பிடாவிட்டால் அந்த கல்லுகள் நிச்சயம் கூப்பிடும். இவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். துதிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிறார். 2 நாளும் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்க வேதத்துல 20ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களிலே யோசபாத்துக்கு விரோதமாக மோவாபியர், அம்மோனியர், மலைக்கு அப்புறத்துல சேயீர் மலை தேசம் எல்லாம் வர்றாங்க. இவன் என்ன செய்தான் தெரியுமா? யுத்த காலத்துல போய் போர் வீரர்களுக்கு முன்பாக பாடகரை நிறுத்துகிறான். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று மொழி சொல்லி ஆண்டவர் புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் இவளுக்காக யுத்தம் பண்ணினார். அந்த 3 ஜாதி கூட்டம் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் யுத்தம் பண்ணி மடிந்து போனாங்க என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு பெரிய வெற்றி இந்த துதித்தல் நினைச்சது இருக்கிறது. நமக்கு விரோதமாக பிசாசு போராடலாம், உலகம் போராடும் பார்த்து கேளுங்க. நமக்கு ஜெயம் எடுப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வழி ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இந்த பருதிமை குருடனை பாருங்க, தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிட்டான் பார்த்துக்கிடுங்க. அவனுக்கு தெரியுது தாவீது இயேசு யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. இன்றைக்கு இந்த தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி அந்த ஆர்ப்பரித்த ஜனத்தை போல நாமும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை நமக்கு கொடுப்பார். நம்முடைய சத்துருக்கு முன்பாக நம்முடைய தலையை என்ன செய்வார்னா உயர்த்துவார். அதில் சந்தேகமே கிடையாது. இந்த ஜனங்கள்லாம் பார்க்கிறாங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை செய்தார். 5 அப்பத்தி 2 மீன் எடுக்கிறார், 5000 பேருக்கு போஷிக்கிறாரு. இதெல்லாம் கண்கூட பார்த்த ஜனங்கள் லாசரு உயிரோடு கூட எழுப்பினதை பார்க்கிறாங்க. அவங்கள அடக்கி கொள்ள முடியலைங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. ஆண்டவருடைய அதிசயங்களை நாம் சிந்திக்க தியானிக்க நம்ம சும்மா இருக்க முடியாது. நம்ம அறியாமலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக, அல்லேலூயா என்று சொல்லி நாம் துதிக்க ஆரம்பித்து விடுவோம். இந்த ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. அது மாத்திரமல்ல, கடைசியாக வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். இயேசுவை பற்றி ஒரு நற்சாட்சி கொடுக்கிறாங்க. ஆண்டவரை பற்றி சாட்சியாக அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க? இந்த இயேசு லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். அப்போ இந்த சாட்சி எவ்வளோ முக்கியம் பாருங்க. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிசாசை ஜெயிக்கிறதற்கு துதிக்கிறது மாத்திரம் கிடையாது, நாம் சாட்சி சொல்லணுங்க. இயேசு செய்த அற்புதங்களை சாட்சியாய் அறிவித்தாலும் கூட பிசாசு ஜெயிக்க முடியும். பரலோகத்தில் யார் நிற்பாங்க தெரியுமா?
ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கழுவப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாட்சியின் வசனத்தினால தான் பிசாசு ஜெயிக்க முடியுமா. இயேசுவின் ரத்தத்தில் நம்ம கழுவப்படுகிறோம். பிசாசு அந்த ஓடிட மாட்டான், நமக்கு எதிர்த்து தான் நிற்பான். அவனை ஜெயிக்கிறதுக்கு நம்முடைய சாட்சி நிறைந்த வாழ்க்கை, இயேசுவை பற்றியதான சாட்சியை, அவரை குறித்ததான காரியங்களை சாட்சியாக பிறருக்கு எதிர்ச்சேன்னா அறிவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் பல வகையில் போராட்டங்கள், நமக்கு எதிராக எத்தனையோ காரியங்கள் வந்தாலும் கூட அதற்கு மத்தியில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக அறிவிக்கணும். நம்முடைய வாழ்க்கை சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். யோவான் 16:33 சொல்லுகிற, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்க, நம்ம கூட இருக்கிறாரு. நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும். மற்றவர்களுக்கு இந்த சாட்சி அறிவிக்கும் பொழுது அநேகர் அதை கண்டு ஆண்டவரிடத்தில் வருவார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றிதான காரியங்களை சாட்சியாக நாம் அறிவிக்கிறோமா? அறிவித்தால் இது குருத்தோலை ஞாயிறு கொண்டாடுவதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இது குருத்தோலையை போல நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் நிறைந்தாக இருக்கணும். அன்றைக்கு இது குருத்தோலை ஞாயிறு, இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக தங்களுடைய வஸ்திரங்களை விரித்தது, அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டதை போல நாமும் அவர் ஆண்டவரை புகழ்ந்தது போல நாமும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவர்களாக, ஆண்டவருக்கு முன்பாக நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழப்படுது. நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, மற்றவர்கள் இயேசுவை பற்றி தான சாட்சியை அறிவிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் பொழுது இந்த குருத்தோலை ஞாயிறு ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஞாயிறாக, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஞாயிறாக இருக்கும் என்பது சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஒரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 135, கிறிஸ்தவ கீர்த்தனை 43 பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. கீதம் 135, கிறிஸ்தவ கீர்த்தனை 43 பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எருசலேம் வீதியிலே, எருசலேமுக்குள் நீர் செல்லும் பொழுது ஆண்டவரே, நீர் பவனியாக சென்றீர். சமாதானத்தின் ராஜாவாக, நீதியை செலுத்துகிற ராஜாவாக அங்கு சென்றீர் என்று நாங்கள் வேதத்திலே நாங்கள் வாசித்தோம் ஐயா. திரள் கூட்ட ஜனங்கள் ஆண்டவரே உமக்கு எதிர்கொண்டு வந்து கைகளிலே குருத்தோலையில் பிடித்து கொண்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி மகிமைப்படுத்தி கொண்டு அப்பா ஆண்டவர் உம்மை குறித்தான சாட்சிகளை மற்றவர்களுக்கு அறிவித்து கொண்டு சென்றார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஐயா. அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையும் கூட தகப்பனே, இந்த குருத்தோலையை போல பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அமைய உதவி செய்யும். என்னுடைய வாழ்க்கை ஒரு முறுமுறுக்கின்ற ஒரு வாழ்க்கை அல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்த ஒரு வாழ்க்கையாக அமைய. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே சாட்சி கெட்ட வாழ்க்கை அல்லப்பா, சாட்சி நிறைந்த வாழ்க்கையாக இயேசுவை பற்றி தான சாட்சியை பிறருக்கு அறிவித்து அவர்களின் சாட்சிகளை மாற்றுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரையா. ஆண்டவரே, நாங்கள் இம்மையில் மாத்திரமல்ல, ஒரு நாள் உம்முடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் வரும் பொழுது ஆண்டவர் நாங்களும் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு கைகளை குருத்தோலை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியான நிற்கும்படி பெரிய பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசப்படுகிற அறிந்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் அந்த உன்னதமான பாக்கியத்தை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. நாங்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்கள் மாத்திரமல்ல, எங்கள் தேசத்தின் எல்லா மக்களும், அகில உலக மக்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. நீ தந்த அருமையான எங்களுடைய கற்பத்தின் கனிகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. வருங்காலத்தில் எங்கள் ஆண்டவருக்காக பிரகாச நட்சத்திரங்களைப் போல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் மீது இந்த பிள்ளைகள் இருக்கும்படி கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சிறு பிள்ளை எடுத்து அரவணைத்து உடைய அன்பின் கரங்கள் ஐயா, என்னுடைய பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் அணைத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாருங்க ஐயா. வருங்காலத்தினுடைய வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தை சுடராய் பிரகாசிங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி, நல்ல வேலை வாய்ப்புகளை தாருங்கப்பா. அயல் நாடுகளுக்கு சென்று பணி செய்யும்படியாக அநேக மக்கள் பிரயாசப்பட்டு கொண்டு வருகிறாங்கப்பா. மாத கணக்காக வருடக்கணக்காய் பிரயாசப்படுகிறார்கள் சுவாமி. என்னுடைய பிள்ளைகளுடைய பிரயாசம் ஒன்று கூட விருதாய் போகக்கூடாதப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் நாமத்து நிமித்தம் எவைகளை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது படிப்புக்காக இருந்தாலும் சரி, வேலைக்காக இருந்தாலும் சரி, எதற்காக இருந்தாலும் சரி, கர்த்தர் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. திருமணத்திற்கு காத்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நெடுங்காலமாய் காத்திருக்கிற இதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போது ஜீவருட்சம் போல் இருக்குன்னு சொன்னீங்களே ஐயா. ஆண்டவரே, என்னுடைய வாலிப வயதெல்லாம் தாண்டி செல்லுகிறது, என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை சொல்லி புலம்புகிற பெற்றோர் உண்டு தகப்பனே. இந்த பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் துடைப்பீராக. இந்த குடும்பத்தில் சந்தோஷமான காரியம் நடைபெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அற்புதங்களை செய்யுங்கப்பா. அதே போல குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. காத்திருந்து ஏமாந்து போன ஒரு சூழ்நிலை சுவாமி. ஆண்டவர் மாத்திரம்தான் எங்களுக்கு குழந்தையை கொடுக்க முடியும், அவர் அற்புதம் செய்தாதான் உண்டு என்று சொல்லி உண்மையே பார்த்து கொடுக்கிற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. பக்தியுள்ள பிள்ளைகளுக்கு இறங்குகிற ஆண்டவரே, அவர்களை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கமாய் இறங்கி சுவாமி ஆண்டவரே அவர்களை தமக்கென்று தெரிந்து கொள்கிற ஆண்டவரப்பா. இந்த பிள்ளைகளை தெரிந்து கொண்டு நீ அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அன்னாளுக்கு இறங்கின ஆண்டவர், ரெபேக்காளுக்கு இறங்கின ஆண்டவர், அன்பு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறையா. கற்பத்திற்கு அணியை கொடுத்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்தும்படி ஜெபிக்கிறையா. அடிக்கடி அபார்ஷன் ஆகிற நிமித்தமாக வேதனையோடு கூட ஜெபத்தில் பங்கு பெற்ற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர், பிசாசு கொண்டு வருகிற இந்த போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விலகுவதாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீராக. இந்த பிரச்சனை இன்றோடு
ஒளிந்து போகும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பேறுகால நிலைமை இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கற்பதின் கனியை பூரணப்படுத்தி கர்த்தர் சுகப்பட பிரசவத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிக்கலான பிரசவமாக இருக்குமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அது எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டாங்க ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரர்களுடைய இந்த பயங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக. உடைய பிள்ளை நீ பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக ஸ்தோத்திரையா. இந்த வயதான காலத்தில் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்குற அருமையான பிள்ளைகளும் உடைய கருத்தில் அர்ப்பணி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீரே தாயும் தகப்பனுமாயிருந்து தனிமை உணர்வு எல்லாவற்றையும் மாற்றி அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. உடைய இனிமையின் பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும். வியாதினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பல பல வியாதியில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஃபிட்ஸ் வியாதியினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, இருதய நோயில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, ஸ்பைனல் கார்டில் ஏற்பட்ட பிரச்சனை, நடக்க முடியாத பிரச்சனை, ஆண்டவரே காய்ச்சலினால் அடிக்கடி காய்ச்சல் நிமித்தமாக பல வகையான தொந்தரவுகள், சரீர சோர்வுகள், இது நிமித்தமாக வேதனைப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக சுவாமி. தலையில் அடிக்கடி ஏற்படுகின்ற ஆண்டவர் வலிகள், அந்த பிரச்சனைகள் வேறு எதுவும் இருக்குமாறு சொல்லி கலங்குகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். எல்லாம் நார்மலாகும்படி இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் கண்கள் இருக்கிற எல்லா பிரச்சனையும் முற்றிலும் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு பூரண சுகம், பூரண விடுதலையை கர்த்தர் கொடுப்பீராக. கேன்சரா இருக்குமோன்னு சொல்லி கட்டிகள் மீதும் பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த கட்டிகள் எல்லாம் மறைந்து போகும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. மறைந்து போகாத இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த பிள்ளைகள் பயப்படுகிறபடி எதுவும் நடக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பூரண விடுதலை உண்டாகட்டும். பூரண கிருபை இந்த பிள்ளைகள் தங்கியிருக்கும்படி அங்கே ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படி செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். நீர் அற்புதங்களை செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தருடைய குடும்பங்களில் அற்புதங்கள் செய்யும்படி ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் கைட்டு சில எல்லா பிரயாசத்திலும் விசேஷித்த நன்மைகளை தருவீராக. தொழில் நிமித்தமாக நஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த புதிய ஃபினான்ஷியல் இயரில் இந்த பிள்ளைகள் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுப்பீராக. புதிய புதிய தொழில்கள் கொடுப்பதற்கு தொடங்குவதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளுடைய வருமானங்கள் எல்லாம் அது ஆசீர்வாதமாக இருக்கணும். பொத்தல் பையில போட்டது போல இருக்கவே கூடாது சுவாமி. விசேஷ நன்மையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை பல வகையில் ஆதரிக்கிற பிள்ளைகள், தாங்குகிற ஒவ்வொருவருக்காக, ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக சென்னை ஈஸ்ட் தாம்பரத்தை சார்ந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் தன்னுடைய 50வது ஆண்டவர் திருமண ஆண்டை காணும்படியாக ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான உமது பிள்ளைகள் ஆண்டவரே திரு ஜெயக்குமார் டேவிட் அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி வனிதாமணி ஜெயக்குமார் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவருடைய குடும்ப வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து இந்த 50 ஆண்டு காலங்களாக அவளை வழிநடத்தி கொண்டு தயவுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரையா. இந்த புதிய வருஷம் அவருக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டை காணப்பட உதவி செய்யுங்கப்பா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து நீ உன் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கும் நாங்கள் சமாதானத்தை காண்பா என்று சொன்னீரேன். அது மேன்மையான ஆசீர்வாதங்களை நீர் அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிறோம் மகிமையிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் சொன்னீங்க ஐயா. அதே போல இப்படி குடும்பத்தை சிறந்திருக்கும்படியாக ஆண்டவரே புகழ்ச்சியிலும் ஆண்டு மகிமையிலும் மேன்மைப்பட்ட ஒரு குடும்பம் இருக்க கர்த்தர் பிள்ளைகள் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பீராக. நீங்கள் கொடுத்த அருமையான மகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அன்பு சகோதரி ஷாலினி இளங்கோ அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய கணவர் சுஜின் இளங்கோவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவகர் அவர்களோடு கூட இருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இவருடைய குடும்ப வாழ்விலே நீர் கூட இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். நீரோடு கொடுத்த அன்பு மகன் கெவின் சாலமோனுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அன்பு பிள்ளை ஆசீர்வதிங்க ஐயா. உடைய மகனுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் கொடுத்து வருங்காலத்தில் நட்சத்திரத்தை போல இப்படி வாழ்க்கை பிரகாசிக்கும்படியாக ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல அன்பு மகன்
சகோதரர் ஜே மைக்கேல் பால் கில்பர்ட்டுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி பிரீத்தி மைக்கேலுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான முது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு குடும்ப வாழ்வில் கர்த்தர் நல்லவராய் வல்லவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. நீ கொடுத்த அன்பு மகன் ஜோகனுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற ஐயா. ஒரு குறைவில்லாதபடிக்கு பிள்ளைகளை கர்த்தர் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த பிள்ளையுடைய எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறவர், எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. இந்த முழு குடும்பத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்து வழிநடத்தும்படியே ஜெபிக்கிறேன் ஐயா. இன்னுமாக ஆண்டவரே, இந்த ஊழியங்களுக்காக உதவி செய்த எல்லாரையும் உடைய கருத்தை மீண்டும் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதுக்கு அதிகமாய் கிரியேச்சர் வல்லவன்படி கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டளையிடுவீராக. கணம் துதி மகிமை எல்லாம் உமக்கு சொல்வதை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அங்கு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்துண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரது அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்துக்கு நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமை உள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதியுள்ள கோபாக்கனை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் ஒரு திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவை எங்களாலே சுமக்கப்படாதவாறும் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் அது குமாரனும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். இந்த நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டுள்ளோம். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தமிழக மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவமன்னிப்பு அளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உனித்தி ஜீவகரையில் சேர்ப்பாராக. தமிழகத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராய் கிறிஸ்து திருவுளமற்ற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய நடைமுறைக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பு பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வான், ஆனால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களிலிருந்து உயர்த்துங்கள். கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவர் தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷ கடமையுமாக இருக்கிறது. ஆதலால் தூதரும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி
இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழும் துணிக்கைகளும் பொறுக்கிகளும் பாத்திரல்ல, ஆனால் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செயலட்சமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறேன். ஆகியால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினால் எங்கள் பாவமுள்ள சரணம் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தாங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள் அவர் எங்களுக்குள் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாக அவருடைய சரித்து புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திருளோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி தந்தனரே. அவர் சிலுவையிலே ஒரே தர தம்மை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பொருளும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தை சத்தம் இல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும்பளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டவர்களே, முதுகுமாரனும் எங்கள் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நிமித்தின்படி நாங்களுடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து உமது சிறுசி பதார்த்தங்களையும் இந்த அப்பத்தையும் திராட்சையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உடலாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுறும்படி வச்சு நின்றார். அப்படி ராபோஜனை பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உங்களுக்காக நேரு சிந்தப்பட்ட பொது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். மண்டலங்கள் இருக்கிற பரிசுத்த
பரமபிதாவாகிய கர்த்தாவே, முது அடியாராகி நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றும் உள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பை அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவருக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையை பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துவமாய் எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவன வழியை ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரணையில் பங்கு பெற்றிருக்கின்ற எங்கள் எல்லாரையும் கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தை நிரப்பிட வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திராக இருந்த பொழுதிலும் எங்கள் அபாத்திர தேவர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிற தேவருக்கு அவர் மூலமாக சகல கனமகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இறுதி தேசத்தை காக்கிடுவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்ல பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 133 பாமாலை 91 பாடுவோம். இஸ்திரியின் வித்தவர்க்கு ஓசன்னா அர்ப்பரிப்போம். கீதம் 133 பாமாலை 91 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். எருசலேம் வீதி வழியாய் பவனியாய் சென்ற ஆண்டவரே, உம்மை நினைவு கூர்ந்து இந்த ஆராதனையில் உம்மை ஆராதிக்க கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. முது பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு கூட இந்த ஆராதனையில் பங்கு பெற்றார்களோ
எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக சந்தித்து நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற நாட்கள், வாரங்கள், மாதங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாயிருக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள்.